ஹலோ விவர்ஸ். தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025. ஸோ அது வந்து 2299 பணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அறிவிக்கப்பட்டு அந்த வயது வரம்புக்கு குறித்த ஒரு அறிவிப்பு வெளியானதுக்கப்புறமா ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருந்த அந்த ஒர்க்கெல்லாம் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம்ஸ் எவ்வளோ போயிட்டு இருந்துச்சோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக அப்டேட் செய்யப்பட்ட பிடிஎஃப் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 22 மாவட்டங்களுக்கு பார்த்துருக்கோம். ஸோ புதுசாக 2 மாவட்டங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹால் டிக்கெட் எப்போ வெளியாகும் அப்படிங்கிறது குறித்த ஒரு முக்கியமான அப்டேட்டும் கிடச்சிருக்கு. ஸோ அந்த தேர்வு தேதி எப்போ அது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம இந்த கிராம உதவியாளர் 2025 ஃபேஸ் 2 எழுத்து தேர்வு மற்றும் வாசித்தல் தேர்வு திறனறி தேர்வுலாம் எப்போ நடக்க போகுது அண்ட் ஹால் டிக்கெட் எப்போ உங்கள் கைக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்கும், அது சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ 2 டிஸ்ட்ரிக்ட் வெளியிட்டிருக்காங்க, அது சம்மந்தமாக பார்த்துடலாம். ஸோ கரூர் அவங்க என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட் வெளியிட்டிருந்தாலும் இதில் கொடுத்துருக்கக்கூடிய தகவல் வந்து எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம உதவியாளர் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருந்தும். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு விதமான புது தகவல்களை அவங்களோட நோட்டிஃபிகேஷனில் வெளியிடுறாங்க. ஸோ ராமநாதபுரத்தில் வந்து வித் டேட்டோடு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. அதேமாதிரி ஒரு சில மாவட்டங்களில் பழைய நோட்டிஃபிகேஷன் அண்ட் புது நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வெளியிடும்போது நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஈஸியாக பார்க்குறவங்களுக்கு புரியும். ஓகே, இந்த மாதிரி ஃபஸ்ட்டே வந்து இதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க, எதனால் 2 நோட்டிஃபிகேஷன் இருக்குது, அப்போ முதல்ல ஒன்று வெளியிட்டு அதுக்கு வந்து தேர்வு நடந்திருக்கு. ஸோ அவங்களாம் விண்ணப்பிக்க தேவையில்லை, புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறவங்களுக்காக புதுசாக ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க வித் நியூ சேஞ்சஸோட அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கரூருக்கு வந்து 13/10/2025 அக்டோபர் 13 வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. 27/10 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அது எந்தெந்த போஸ்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா புகழூருக்கு, மண்மங்கலம்க்கு, அரவக்குறிச்சிக்கு, அதுக்கப்புறம் வந்து கரூர் தாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 தாலுக்கு வெளியிட்டிருக்காங்க. ஸோ 4க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் தான், அதே 15 டேஸ் ஃபார்முலா தான். ஸோ ஜஸ்ட் இவங்களோட நோட்டிஃபிகேஷனில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இவங்களும் வந்து அந்த மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படிங்கிற அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அதிகபட்ச வயது வரம்பு தளர்வு அது எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இவங்க தனியாக வந்து எந்த டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணல. ஸோ விண்ணப்பங்கள் பெறப்படும்னாலும் அது வந்து எதுக்குள்ளே சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டைம் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து அந்த புகழூர் அந்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து அவங்க என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் இதர தகுதிகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது அவங்க அந்த வட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்படுவோரின் நடத்தை குறித்தும் முந்தைய குற்ற பின்னணி குறித்தும் நியமன அலுவலர் குறித்து திருப்தி அடைய வேண்டும். அது வந்து அவங்க அறிஞ்சு அதில் வந்து அவங்க திருப்தி அடையணும். அடிப்படை விதி 10 படி உடற்தகுதி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். க்ரீன் இங்கில் சைன் போடக்கூடிய உங்களோட மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டாக்டர்ஸ் யாராவது கிட்ட போயிட்டு உங்களுக்கு வந்து உடற்தகுதி சான்றிதழ் வாங்கணும். ஸோ அந்த அடிப்படை விதி 10 கீழ் அப்படின்னாலே அவங்களுக்கு புரியும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இது நீங்கள் உங்களோட இன்டர்வியூ டைமில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும். அடுத்து தேர்ந்தெடுக்கக்கூடிய நபரின் கணவரோ மனைவியோ உயிரோடு இருக்கும்போது வேறொரு திருமணம் செய்திருக்கக்கூடாது. நீங்கள் வந்து இல்லீகலாக வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது, உங்களுக்கு ஆல்ரெடி ஒய்ஃப் ஹஸ்பண்ட் இருக்கும்போதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த வயது வரம்பு இதெல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். விண்ணப்பிக்கும் முறை இது கொடுத்துருக்காங்க. இந்த குறிப்பு தான் வந்து முக்கியமாக நம்ம பார்க்கணும். தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு மிதிவண்டி, இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன், வாசித்தல், எழுத்துதல், திறனறி தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றிற்கு தனித்தனியாக கடிதம் அனுப்பி வைக்கப்படும். ஸோ வந்து எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு ஒரே நாளில் நடத்துவாங்க. ஸோ இது எவ்வளோ அப்ளிகேஷன் வருதுங்கிறத பொறுத்து தான். ஸோ இப்போதைக்கு நம்ம எதுவுமே எக்ஸாக்டாக சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ தான் அவங்க அந்த டைம் கொடுத்து 2 நாள் தான் ஆகுது. ஸோ எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க, ஒரு நாளில் எவ்வளோ பேர் கண்டக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த 100 பேருக்கு ஒரே நாளில் வச்சுருவாங்க. 200-300 பேர்லாம் போயிடுச்சு அப்படின்னா அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு 2 டேஸ் ஆர் 3 டேஸில் வைப்பாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஷெடியூல் பண்ணி உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது அனுப்புவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரூரில் இருக்கக்கூடிய நிலவரம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ திருநெல்வேலியில் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. 14/10 நேற்று வெளியிட்டிருக்காங்க. அண்டு இதுக்கு எண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 28 வரைக்கும் டைம். ஸோ அதே 15 டேஸ் ஃபார்முலா தான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கன்னா திருநெல்வேலி தாலுக், பாளையங்கோட்டை தாலுக், மன்னூர் தாலுக், சேரன்மாதேவி தாலுக், அம்பாசமுத்திரம் தாலுக், நாங்குநேரி தாலுக், ராதாபுரம் தாலுக், திசையன்விளை தாலுக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7-8 தாலுக்கு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஜஸ்ட் வந்து இந்த பாளையங்கோட்டை அந்த தாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு பார்க்க நீட்டாக கொடுத்துருக்காங்க. இவ்வளவுலக அறிவிக்கை எண் ஆல்ரெடி வந்து அறிவித்த அந்த நாளில் வந்து விண்ணப்பித்தவங்க இப்போ எழுத்து தேர்வு எழுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் தற்போது விண்ணப்பிக்க தேவையில்லை. இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா அங்கே ஆல்ரெடி எழுத்து தேர்வு முடிஞ்சிருக்கு. ஸோ அவங்க மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் எது வரைக்கும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இதில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, 10 வேகன்சி இருக்குன்னா அந்த 10 வேகன்சி இன சுழற்சி விவரம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி, இதர தகுதி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களும் பாருங்கள் அந்த உடற்தகுதி சான்றிதழ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதுக்கடுத்து
வயது வரம்பு இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணது கொடுத்துருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்கும் முறை கொடுத்துருக்காங்க. அடுத்து இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் கொடுத்துருக்காங்க. தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு வாசித்தல் மற்றும் எழுத்துதல் திறன் தேர்வு மற்றும் மிதிவண்டி அல்லது இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன் நேர்முக தேர்வு ஆகியவற்றிற்கு தனித்தனியே கடிதம் அனுப்பி வைக்கப்படும். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ நம்ம இப்போ அந்த முக்கியமானதை பார்ப்போம். ஸோ ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராமநாதபுரமில் பார்த்த வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணி அந்த எண்ட் டேட் எப்போ முடியுதோ அந்த எண்ட் டேட்லேருந்து 30 நாள் கழித்து அந்த எழுத்து தேர்வு வாசித்தல் தேர்வு ஸ்டார்ட் ஆகும்னு போட்டிருக்காங்க. அப்போ அந்த 30 நாள் டைமுக்குள்ளே அந்த எழுத்து தேர்வு வாசித்தல் தேர்வு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஈரோட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஈரோடு தான் வந்து 6th அக்டோபரே முடிஞ்சு. அப்போ 6th அக்டோபர் முடிஞ்சுன்னா 6th நவம்பர் எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணக்கில் வச்சுக்கிட்டா கூட 15 நாள் அல்லது 20 நாளைக்கு மேலே ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது தபால் அனுப்புவாங்க. ஸோ அக்டோபர் 6லேருந்து கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்டோபர் 22லேருந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் நவம்பர் 6 வந்து அவங்க அனுப்புவாங்க. ஸோ இதெல்லாமே ப்ராசஸிங்கில் இருக்கும். இதெல்லாமே வந்து ஒரு எக்ஸாக்ட் கிடையாது. பட் இந்த மாதிரி தான் வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் டைம் இருக்குது. அந்த 30 நாளில் குறைஞ்சது ஒரு 20 நாளுக்கு அப்புறம் ஹால் டிக்கெட் வந்து சென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இதையே எல்லா மாவட்டமும் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. பட் இந்த ஃபார்முலாவாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ 30 நாள் எடுத்துப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருநெல்வேலிக்கு 28 முடியுது அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் 28 தான் எழுத்துதல் வாசித்தல் தேர்வு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நவம்பர் 20க்கு மேலே தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது போகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ டிசம்பருக்குள்ளே எப்படி நடந்தாலும் டிசம்பருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த பணியாணை அப்படிங்கிறது வழங்கிடுவாங்க. ஏன்னா கிராம ஊராட்சி செயலாளருக்கும் வந்து டிசம்பர் எண்டுக்குள்ளே கொடுக்கணும், பணி நியமன ஆணை வழங்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் ஃபாலோ பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ மேலும் கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.